ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யகாஷா ஆரி கிரியேட்டிவ்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரி மெட்டீரியல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணியிருந்தீங்க, எனக்கு ஆரி பேசிக்கே தெரியாது, ஆரி மெட்டீரியல்ஸ் எப்படி வாங்கணும், அதை என்ன யூஸ் பண்ணுவாங்க, இதை பற்றி எனக்கு ஒரு வீடியோ போடுங்கன்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் போடுறேன். ஆரி மெட்டீரியல்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறோம், எப்படி வாங்கலாங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வீடியோ வந்து உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆரி ஸ்டாண்ட் ஒன்று வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இதோட ரேட்டு வந்து 500லேருந்து ஒரு 600க்குள்ளே இருக்கும். இது வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ரேட் வந்து வேரியேஷன் ஆகும். இந்த மாதிரி ஸ்டாண்ட் ஒன்று வாங்கிக்கோங்க, இதுதான் உங்களுக்கு யூஸாக இருக்கும். ஆரி ஸ்டாண்டில் வச்சு போடும்போது நம்மளுக்கு பேக் பெயின் இல்லாமல் இருக்கும். இதில் எப்படி கிளாத்து ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணுறோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறலாங்கிறத பற்றி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃப்ரேம் வாங்கிக்கோங்க. ஃப்ரேம் வந்து 18 இன்ச்சு. 18 இன்ச் வந்து உங்களுக்கு இந்த சைஸுக்கு கிடைக்கும். இதான் நம்ம பேக் நெக்குக்கு இதுக்கெல்லாம் போடுறதுக்கு இந்த சைஸு சரியாக இருக்கும். ஃப்ரேம் வந்து 18 இன்ச் ஃப்ரேம் வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது டுலிப் ஆரி நீடில். இந்த டுலிப்பில் என்ன நம்பர் வாங்குகிறோங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டுலிப் நீடிலில் 13, 14, 23, 24. 13ம் 14ம் ஜரிக்கும் சில்க் த்ரெட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். 23, 24 வந்து பீட்ஸு, ஜமிக்கி, ஜர்தோசி இந்த மாதிரி ஐட்டத்துக்கெலாம் இந்த 2 ஊசி நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஜரி வந்து நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் பார்டர் வந்து கோல்டனாக இருந்தால் கோல்டனு, காப்பராக இருந்தால் காப்பரு, இல்லை சில்வராக இருந்தால் சில்வர். இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த ஜரி வேணுமோ நம்ம அந்த ஜரி வாங்கிக்கலாம். பீட்ஸ் வச்சு பார்க்குறதுக்கு நம்ம நார்மல் த்ரெட்டு, மிஷின் த்ரெட்டு ஒன்று வாங்கிக்குவோம். நெக்ஸ்ட்டு சுகர் பீட்ஸ் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸ் வந்து நீங்கள் சின்ன சின்ன பாக்கெட்டாக இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணலாம். நல்லா ஆரி போட கற்றுக்கிட்ட பிறகு நீங்கள் பெரிய பாக்கெட்டை வந்து வாங்கிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறப்ப நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்கெட்டாகவே வாங்கிக்கோங்க. சுகர் பீட்ஸு காப்பர்லேயும் வாங்கலாம், கோல்டன்லேயும் வாங்கலாம். அதுக்கப்புறம் டியூப் பீட்ஸு, லாங் பீட்ஸும் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்மால் பீட்ஸும் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செயின் ஸ்டோன் இந்த மாதிரி மீட்ரு கணக்கில் வாங்கிக்கோங்க. இது வந்து 3mm பீட்ஸு. இது வந்து கோல்டன்லேயும் கிடைக்கும், காப்பர்லேயும் கிடைக்கும், சில்வர்லேயும் கிடைக்கும். நம்மளுக்கு எது வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம். இது வந்து 4mm பீட்ஸு. இதுவும் அதே தான், கோல்டன்லேயும் கிடைக்கும், காப்பர்லேயும் கிடைக்கும். நம்மளுக்கு எது வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து கோதுமை பாசின்னு சொல்லுவாங்க. இது வந்து புட்டாஸுக்கு இதுக்கு யூஸ் ஆகும், நெக் அவுட்லைனுக்கு யூஸ் ஆகும். இந்த பாசியும் வாங்கிக்குவோம். நெக்ஸ்ட்டு ஜமிக்கி ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டோன்ஸு, இந்த மாதிரி ரவுண்டு ஸ்டோன்ஸு, கிலகம் ஸ்டோன்ஸு, ரவுண்டு ஸ்டோனே கொஞ்சம் பிக் சைஸு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு எப்படி தேவையோ நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இந்த ஸ்டோன்ஸ் ஓட்டுறதுக்கு இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ ஒன்று வாங்கிக்கோங்க. இந்த க்ளூ வச்சு நம்ம ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டிக்கிடலாம். நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட்டு நம்ம சாரீ கலர் என்னவோ நம்ம அந்த கலருக்கு வாங்கிக்கிடலாம். நம்ம விருப்பப்பட்ட கலர் நம்ம வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜர்தோசியும் நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ நம்ம அந்த மாதிரி வாங்கிக்கலாம். கோல்டோ காப்பரோ நம்ம எது விருப்பமோ நம்ம அது மாதிரி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து படம் வரைகிறதுக்கு ஒரு ட்ரேசிங் சீட்டு, கார்பன் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் வாங்கிக்கோங்க, நம்மளுக்கு யூஸ் ஆகும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஆரி மெட்டீரியல்ஸ். இதை பிகினர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து எங்கே கிடைக்கும்னு பார்த்து வாங்குங்க. இது ஒவ்வொரு ஊரை பொறுத்த வரைக்கும் ரேட் வந்து வேரியேஷன் ஆகும். நீங்கள் இந்த மெட்டீரியல்ஸ்லாம் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃப்ரேமில் எப்படி கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணுறோங்கிறத பற்றி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிக்ஸ் பண்ணி எப்படி ஆரி ஸ்டாண்டில் வைக்கிறோங்கிறத பற்றி போடுறேன். நம்ம வீடியோ ஃபுல் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிகினர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.